ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் சிறந்தது, உம்முடைய நாமம் அதிசயமானது. உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றி துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உன்னதமானவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். யெகோவா ஈரே, நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் பிதாவே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சாவாமை உள்ளவராகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். மகிமையின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அதிசயங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஜீவாதிபதியாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். மகிமையையும் மகத்துவத்தையும் உடைய எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எங்கள் மீறுதல்களை எல்லாம் எங்களுக்கு மன்னிக்கிற கர்த்தர் பரிசுத்தர். எங்கள் குறைவுகளிலே எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிற எங்கள் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் பரிசுத்தர். மகிமையின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். அதிசயமானவராகிய கர்த்தர் பரிசுத்தர். அற்புதராகிய கர்த்தர் பரிசுத்தர். ஜீவாதிபதியாகிய கர்த்தர் பரிசுத்தர். நீதியையும் தம்முடைய மகிமையையும் விளங்க பண்ணுகிற கர்த்தர் பரிசுத்தர். சதா காலங்களிலும் எங்களை ஆண்டு கொண்டு நடத்துகிற கர்த்தர் பரிசுத்தர். எங்கள் பலவீனங்களிலே எங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர் பரிசுத்தர். எங்கள் மீறுதல்களை எல்லாம் எங்களுக்கு மன்னிக்கிற கர்த்தர் பரிசுத்தர். எங்கள் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் எங்களுக்கு ஈடாக ஜாதிகளையும் தருகிற கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் அதிசயமானது, உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது, உம்முடைய நாமம் மகத்துவம் உள்ளது. அந்த மகிமை நிறைந்த நாமத்தை இந்த காலை வேளை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற கர்த்தர் பரிசுத்தர். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இரட்சகரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் பேசுகிற அடியனுக்கும் கேட்கிற யாவருக்கும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன், நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளை தேவன் ஒரு மகிழ்ச்சியான நாளாக, சந்தோஷத்தின் நாளாக நமக்கு தருவாராக. இந்த நாளுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறபடி, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து
அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். பிரியமானவர்களே, உதவி செய்யும்படி என் சகோதரியாகிய மார்த்தாளுக்கு சொல்லும் என்றால் என்று நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து வருகிறோம். இந்த உதவி செய்கிற அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் உலகத்திலே வேற எதுவுமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பவும் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்கான காரியத்தை இப்பொழுது நாம் சிந்திக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் முதல் வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது என்று இங்கே பவுல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நன்றாக நாம் காரியங்களை சிந்திக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். அழகாக பவுல் 2வது நிருபத்தை கொரிந்து சபைக்கு எழுதும்போது இப்படி சொல்லுகிறார். அந்த கொரிந்து சபையில உள்ளவங்க யாரு? தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் ஆகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாகும். பாருங்க, ஆகாயா நாடெங்கும் உள்ள பரிசுத்தவான்கள். இந்த கொரிந்து சபைக்கு 2வது நிருபத்திலே இப்படி சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். கடல் பிரயாணத்திலே மற்ற காரியங்களிலே பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் பல போராட்டங்கள், மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் வந்தது என்பதை நாம் கண்கூடாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் எங்களை தப்புவித்தார். இன்னைக்கு நம்ம நல்லா யோசிக்கணும். இன்னைக்கு நாம் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். எதிலிருந்து? மரணத்திலிருந்து, பல தீங்கிலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். பல போராட்டங்களிலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஜீவனோடு இருக்கிறோம். இது தேவனுடைய இரக்கமும் அவருடைய மகிமையான சுத்த கிருபையுமாய் இருக்கிறது.
நான் யோசிப்பது உண்டு. நேற்றைய தினத்தோட உட்கார்ந்து அப்பொழுது என்ற தலைப்பில் நான் தொடர்ந்து வசனங்களை அனுப்பி வருகிறேன். அதை குறித்து யோசித்து வரும்போது நாபாலை பற்றி படித்தபோது என் உடலெல்லாம் நடுங்கினது. காரணம் என்னவென்றால், தங்களுக்கு உதவியாயிருந்த தாவீதையும் அவனோடு இருந்தவர்களையும் போஷிப்பதற்கு மாறாக சவுலின் மேலே அவனுக்கு இருந்த பாசத்தையும் கொட்டி தீர்க்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரோ அப்படி இல்லாமல் நாபாலை வாதித்ததினால் 10 நாள் வியாதிப்பட்டு அவன் மரித்து போனான். பிறகு ஆண்டவர் அபிகாயிலை தாவீதுக்கு மனைவியாக்கினார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்ம ஏன் ரட்சித்தார்? இந்த கேள்வி எத்தனை பேருக்கு எழும்பி இருக்கு? இவ்வளோ பேர் இருக்க ஆண்டவர் என்ன மாத்திரம் ஏன் தெரிந்து கொண்டார்? இந்த கேள்வி எத்தனை பேருக்குள்ளே எழும்புகிறது? இந்த கேள்வி எப்போ நமக்குள்ள எழும்புகிறதோ நம்ம உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக என்னை பூமியில ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்கிற உணர்வும் அந்த எண்ணமும் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் தங்களை குறித்து பெருமையானவைகளை பேச மாட்டார்கள், தங்களை குறித்து பெருமையாக எண்ணிக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் சத்தியம். எவ்வளவு வந்தாலும், எவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய உயர்வு வந்தாலும் அதை கொள்ளையடிச்ச பொருளாக எண்ண மாட்டார். ஒரு சிலரையெல்லாம் நான் பார்க்கிறேன், ஆரம்ப கட்டத்திலே 3500 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தவர்கள் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது இருந்த அந்த உணர்வு, 20,000 50,000 சம்பளம் வாங்கும் போது இருந்த அந்த உணர்வு, 50,000 மேலே சம்பளம் வாங்கும் போது இருந்த உணர்வை நாம் பார்க்கும்போது 3,500 20,000 வாங்குகிற வரைக்கும் அவர்களுக்குள் இருக்கிற அந்த உணர்வும் அந்த உற்சாகமும் சம்பளம் மேலே மேலே போக போக எல்லாம் மாறுகிறது. காரணம், ஒரு நிறைவடைந்து விட்டோம் என்கிற எண்ணத்தை கொண்டு வருகிறதோ என்னவோ தெரியல. ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அவரை நம்பியிருக்கிறோம். இந்த உணர்வு தாங்க நமக்கு வேணும். நமக்கு பல லட்சங்கள் வரணும், அதை நான் வரவேற்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தாரை விட சௌந்தரியமாக செழிப்பாக இருக்க வேண்டும். வேதம் அதுதானே சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லுகிறது. ஆவிக்குரிய செழிப்பும் தேவை, உலக பிரகாரமான ஒரு செழிப்பும் வளர்ச்சியும் நமக்கு தேவை. எவ்வளவு உயரத்திலே நாம் போனாலும், எவ்வளவு உயர்வுகள் நமக்கு வந்தாலும், நம்மை தப்புவித்திருக்கிறார், தப்புவித்தார், இன்னும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவராலேதான் எல்லாம் நடக்கிறது, அவர் மூலமாய் எனக்கு எல்லாம் வருகிறது, நான் பரிபூர்ணம் அடைந்திருக்கிறேன் என்கிற இந்த உணர்வு உள்ளவர்களை யாரும் மேற்கொள்ளவே முடியாது, அவர்களை யாரும் ஜெயிக்கவே முடியாது. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னது போல, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னை ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. அந்த வார்த்தையின்படி
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தோல்வி வந்தது என்று தெரிந்தவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் தாடை மயிரை பிடுங்கிக் கொண்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக விழுந்து கிடந்து உபவாசித்து பதில் கிடைக்கிற வரைக்கும் அவன் எழுந்திருக்கவில்லை. இதுதான் சத்தியம். ஆயி பட்டணத்தின் மேல யுத்தத்துக்கு போய் 36 பேர் மரித்து போனது அவன் மனம் அடித்து கொண்டிருந்தது. ஏன் இப்படி நடந்தது? என்ன ஆச்சு? வாட் அபவுட் தட்? அதை பற்றி என்ன என்று சிந்தித்து சிந்தித்து கதறி கதறி ஜெபிக்கிறான். அவனோடு மூப்பர்களும் உட்கார்றான். கர்த்தர் அவனோடு பேசுகிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் நடத்தக்கூடிய மேலான அதிகாரத்தை கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்திருந்தாலும் ஒரு தவறு நடக்கும்போது, ஒரு தோல்வி வரும்போது யார் மேலையும் பழி சாட்டாம கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிற அந்த உணர்வு இன்றைக்கு நமக்கு தேவை. அதுதான் என்னை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்கிற அந்த சிந்தை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். ஆகவே அந்த மரணத்தை ஜெயித்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்று தைரியமாக பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 11வது வசனம் பாருங்க. அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய உதவி நமக்கு அனுகூலமா இருக்கிறாங்களோ இல்லையோ, நமக்கு உபயோகமா இருக்கிறாங்களோ இல்லையோ, விண்ணப்பம் செய்யணும். யாருக்கெல்லாம் விண்ணப்பம் செய்யணும்? ராஜாக்களுக்காக, நம்ம அமைதலான வாழ்க்கை வாழ்வதற்காக, நமக்கு மேலா இருக்கிற அதிபதிகளுக்காக, அதிகாரிகளுக்காக நாம் விண்ணப்பம் செய்யும். இன்னைக்கு துதிக்க முடியுது நம்மளால, பாட முடியுது நம்மளால, ஆராதிக்க முடியுது நம்மளால, ஆனால் விண்ணப்ப ஜெபம் செய்ய முடியவில்லை. விண்ணப்பம் பண்ணணும். ஜெபிக்கும் போதும் விண்ணப்பம் பண்ணணும். நம்முடைய காரியத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க அந்த மேலான இடத்துக்கு வரணும்னு அவங்களுக்காக விண்ணப்பம். நான் தேவனுடைய சமூகத்துல தைரியமாய் சொல்றேன், என் சபையில ஒரே ஒரு ஏழை கூட இருக்கக்கூடாது, நல்ல நிலையில வரணும். ஒவ்வொரு விசுவாசிகளும் சொந்த வீடுகளோடு இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசிகளும் சபைக்கு கார்ல வந்து இறங்கணும். ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊழியத்துல உறுதுணையாக ஓடி வரணும் அப்படின்னு செபிப்பதும். ஆனால் ஒரு சிலர் தான் அப்படி ஓடி வருகிறார்கள். ஆனாலும் அந்த ஒரு சிலர் வருகிறார்கள் என்பதற்காக அவர்களை தலைமையில வச்சு தூக்கி கொண்டு ஆடுகிறதோ அல்லது மற்றவர்களை கீழாக போட்டு விடுகிறதோ அல்ல. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு தைரியமாய் சொல்லுகிறேன், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் எல்லாரையும் உயர்த்த வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆத்தும பாரத்தோடு விண்ணப்பம் பண்ண வேண்டும். நான் அதிகமா பாடுற ஒரு பாட்டு உண்டு. ஸ்தோத்திர ஜெபத்தினா பெருகுதே கிருபை, ஸ்தோத்திர ஜெபத்தினா ஆத்தும பாரம் கண்ணீரோடே அனுதினமும் நான்
வேண்டிடவே ஆத்துமபாரம் கண்ணீரோடே அனுதினமும் நான் வேண்டிடவே ஜெபவரம் கிருபை தாருமே ஜெபவரம் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ மதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ. அந்த ஸ்தோத்திர ஜபத்தின விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாலிப பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லி சொல்லி விண்ணப்பம் பண்ண கொஞ்ச காலம் அவங்க மேல எனக்கு கோபம் இருந்தது. நான் யோசித்து யோசித்து பார்த்தேன், கூப்பிட்டு சொல்லி பார்த்தேன், கடிந்து கொண்டும் பார்த்தேன். ஆனாலும் தேவன் செய்யாத ஒன்றை நிச்சயமாக நான் செய்ய முடியாது என்பதை உணர்ந்தேன். என் ஜபங்கள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை என் அறிவு, என் பெலன், என் திறமை, என் கோபம் செய்யாது என்பதை நான் உணர்ந்தேன். ஆகவேதான் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய ஆண்டவர் நம்முடைய இரட்சகர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஜப விண்ணப்பம். விண்ணப்பங்களினால உதவி செய்யுங்க, ஜபத்தினால உதவி செய்யுங்க. அது பெரிய உதவி. ஜப உதவி என்றது பல கோடிகளை பார்க்கலாம், பல மாட மாளிகைகளை பார்க்கலாம், கூட கோபுரங்களை பார்க்கலாம். ஜப உதவிதான் பெரிய உதவி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்திலே போய் ஊக்கமாக ஜெபம் பண்ணினார். இரத்தத்தின் துளிகள் வேர்வையோடு வந்து தரையில விழும்படி மிகுந்த வியாக்குலத்தோடு அவர் ஜெபம் பண்ணினார். அந்த மாதிரி ஒரு ஜெப ஆவி நமக்கு வேண்டும். I want prayerful spirit now. I expect glorious prayer power. நான் எதிர்பார்க்கிறது வல்லமையான ஒரு ஜெப ஆவி. யாருங்க ஜெபிப்பாங்க? உணர்வுள்ளவங்க ஜெபிப்பாங்க. தேவன் மேலிலே அதிகமான விருப்பம் உள்ளவங்க ஜெபிப்பாங்க. தேவ சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை யாருக்கெல்லாம் வருகிறதோ அவர்கள் ஜெபிப்பார்கள். எல்லா ஜெபங்களிலும் கலந்து கொள்ளுவார்கள். நான் ரொம்ப எதிர்பார்க்கிறது உண்டு. சபையில விசுவாசிகள் குடும்பம் குடும்பமா வந்து உட்கார்ந்து ஜெபிக்கணும். ஆனால் நம்ம ஒரு லீவு கிடைச்சா, ஒரு கேப் கிடைச்சா பீச்சுக்கு போலாமா, அங்க சுத்த போலாமா, இங்க சுத்த போலாமான்னு போய்கொண்டே இருக்கிறோம். நேற்று தினத்திலே பாருங்க, ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்தது. பிரியமானவர்களே, ஒரு படகுல ஏறி பிரயாணம் பட்டு போனாங்க 30 பேர். அங்கே ஒரு பெரிய சுயல் காற்று வந்தபோது
அந்த படகு கவிழ்ந்து விட்டது. அந்த சமயத்தில் ஒரு தாய் அந்த சேஃப்டி அந்த பலூனை அந்த ஜாக்கெட் அணிஞ்சிருக்கிறாங்க. தன் மகனை கட்டி பிடித்து கொண்டாங்க. அவர்கள் முழுகி மரித்து போனாங்க. இந்த 2 பேருடைய சடலங்களும் தரையில வந்து நிக்குது. குழந்தைய அப்படியே கட்டி அணைச்சு அவளும் இறந்தாள், குழந்தையும் இறந்தது. நம்முடைய உயிர் எவ்வளவு கேவலமா போகுது பாருங்க. யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத போகுது. அது பயங்கரமானதுங்க, பயங்கரமானது. பல பேர் உயிரிழந்தாங்க, ஒரு சிலரை தான் காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. பிரியமானவர்களே, இந்த காட்சியை ஒரு பாஸ்டர் போட்டிருந்தார். அதை பார்த்தவொடனே என் கண்கள் எல்லாம் குலுங்கின. சின்ன வயசு குழந்தை, வாசியோட சின்ன, எல்சாவோட சின்ன குழந்தை. அப்படின்னா நம்ம ஜோனிட்டா மாதிரி. பாருங்க பிரியமானவர், எப்படியெல்லாம் ஜனங்கள் தங்கள் உயிரை இழக்கிறார்கள். நம்ம எத்தனை பேர் ஜப உதவியில விண்ணப்ப உதவி செய்து நம்ம உயிரை கொடுத்திருக்கிறோம். அழகா சொல்ற இந்த வசனம் படிச்சப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து, அநேகர் மூலமா எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்ய, நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நம்முடைய பலவீனங்களிலே நாம் எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் செய்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில கர்த்தர் தாவீதின் குடும்பத்தின் மேலும் இஸ்ரவேலின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவார் என்று சகரியா தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். நம்ம எத்தனை பேரு கிருபையின் ஆவியை உடையவர்களா இருக்கிறோம்? நம்மள எத்தனை பேரு விண்ணப்பத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம்? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை சாதாரணமாக அவர் விடவே மாட்டார். அவர்களை பயங்கரமாக கர்த்தர் பயன்படுத்துவார் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதின் குடும்பத்தில பாருங்க, சகரியா 12:10 வாசிக்கிறேன், 9 சேர்த்து வாசிக்கிறேன். அந்நாள்ல எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறார். தாவீதின் குடும்பத்தார் மேலும்
எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் 2:28 சொல்றார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். இந்த அனுபவம் இன்னைக்கு நமக்கு ஏன் இல்லை? இந்த அனுபவத்தின் ஊரே நம்மால ஏன் போக முடியல? ஒட்டு மொத்தமா நான் சொன்னா நிர்விசாரம் தாங்க, நிர்விசாரம் தான். என்கிட்ட ட்ரைனிங் எடுத்த ஒரு தம்பி இருக்கிறார், என்னோட உதவியாய் ஊழியத்துல ஆர்வஸ்ட் இந்தியா மிஷன்ல தீமத்தேன்னு ஒரு தம்பி. இன்றைக்கும் அவர் ஜபம் பண்ணா முட்டி போட்டாருன்னா ஜபத்துல கண்ணீர் விடாம எழுச்சிக்க மாட்டார். அவர் சொல்லுவார், எங்க ஜபத்துல அழுகிறத பாப்பனா எனக்கு அப்படியே மனசு உருகும். எனக்கு அன்பான தேவ சபையே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஜபிக்க பழகினது எப்படி என்று கேட்கிறீர்களா? ஜான் ஹெய்ட் ஜப வீரன் என்கிறவருடைய புக்க நான் பல முறை படிச்சேன். அவர் சர்ரத்துல டிபி நோயா இருந்து ஜெபிச்சு 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 கடைசியா அவரு ஒரு ரூமுக்குள்ள போய் ஒரு பானை தண்ணீரை வைத்துக் கொண்டு அந்த அறையில ஜெபிச்சு 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 ரத்தம் கக்கிய அந்த இரத்த வெள்ளத்திலே மரித்தார். பல நாட்களுக்கு பிறகு துர்நாற்றம் வந்த போது திறந்தார். ஜான் ஏடி ஜப வீரன், காச நோயாளி. நமக்கு நல்லா இருக்கிறங்க, நம்முடைய அவயங்கள்லாம் நல்லா இருக்குது, நமக்கு உயிர் இருக்குது, நமக்கு உடல் இருக்குது. ஆனால் நமக்கு உல்லாச பயணங்கள் எல்லாம் தேவைப்படுது. ஊழியத்தை விட்டுட்டு உல்லாசமா போகிற ஆட்களை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்று எங்களை கேரளாவுக்கு கொண்டு போகணும்னு எங்க ஆர்வம் தீர்மானித்து அங்க ரெசார்ட் எல்லாம் புக் பண்ணிட்டான். எங்களுக்கு 8, 9, 10 கன்வென்ஷன் இருக்குதுப்பா, வர முடியாது, எலெக்ஷன் கெடிபிடி வேற இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே 35,000 ரூபாய் நஷ்டம் என்று விட்டுட்டு பாருங்க. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஆத்தும பாரம் இருக்குதுன்னு பாருங்க. தாவீதின் குடும்பத்தின் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் நான் ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் அந்த ஜபத்தை நீங்க வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த ஜபத்தை நீங்க விரும்புறீங்க? அன்பானவர்களே, சுற்றுலா போக வேண்டும், அது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜப அனுபவங்கள் எப்படி இருக்கிறது? ஒரு நாளைக்கு ஒரு சொட்டு கண்ணீராவது ஆத்துமாக்களுக்காக வடிக்கிறோமா? பவுலதானே கேட்கிறாரு, உங்கள் ஸ்தோத்திரத்தினாலும் உங்கள் ஜபத்தினாலும் எங்களுக்காக விண்ணப்பங்கள் செய்யுங்கள் என்று சொல்றாரு. விண்ணப்பங்கள் செய்யுங்கள் என்று சொல்றாரு. எத்தனை பேர் விண்ணப்பம் பண்றோம்? சபையை சுத்தி சுத்தி வீடுகள் இருக்குது, விசுவாசிகள் இருக்கிறாங்க. எத்தனை பேரும் மன்றாட்டு ஜபத்துக்கு வர்றாங்க? வெள்ளிக்கிழமை சகோதரிகள் கூடி ஜபிக்கிறாங்க. எத்தனை பேர் வர்றாங்க? வீட்டுல இருந்துகிட்ட வர்றது இல்லையே.
சனிக்கிழமை சாயங்கால சபையில காத்திருப்பு ஜபம் வச்சிருக்கிறவன் யார் வர்றாங்க? அங்கங்க ஊழியக்காரங்க சபையில யாருக்கும் பொறுப்பு கொடுக்காம தானு தன் மனைவி தன் பிள்ளைங்களை வச்சு ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்துல என் சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் ஊழியத்தில் எழும்ப வேண்டும் என்று உடன் ஊழியர்களாக நியமித்திருக்கிறோமே, எத்தனை பேர் அதுல உண்மையாய் ஊழியம் செய்கிறோம்? எத்தனை பேர் பாரத்தோடு அதுல ஊழியம் செய்கிறோம்? எத்தனை பேர் அதை தரிசனத்தோடு செய்கிறோம்? ஏதோ தெரியாத பாஸ்டர் எங்களை வச்சிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள ஏவி ஒரு முறை, 2 முறை, 3 முறை ஏவினாலும் நம்புறதில்லை. 4, 5 முறை என்னை ஏவினால்தான் இந்த காரியங்களை அவர்களை நியமிப்பேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, உங்கள் விண்ணப்பங்களினாலும் ஜபங்களினாலும் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று பவுல் மன்றாடுகிற அந்த காட்சி என்னை மிகவும் நெருக்கி ஏவுகிறது. என்னை உடைத்து நெருக்கி ஏவுகிறது. எப்போ உங்களுக்கு அந்த ஜப ஆவி வரும்? நம்ம கேட்டதாங்கள அங்க வரோம். நம்ம நேரம் ஒதுக்கி ஜெபிச்சாதானே வரோம். மட்ட பலகையாட்ட மொபைல வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அதையே மறைச்சு பார்த்துக்கிட்டு தினந்தோறும் பலருடைய செய்திகளை கேட்கிறேன். காலையில நியூஸ் கேட்கிறேன், மத்தியானம் நியூஸ் கேட்கிறேன், சாயங்காலம் நியூஸ் கேட்கிறேன். மற்ற நேரங்களிலே அநேக பரிசுத்தவான்களுடைய ஜபங்களையும் பிரசங்கங்களையும் கேட்கிறேன். என்னோடு தினந்தோறும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை வைத்து சிந்தித்து எடுத்து ஆராய்ந்து பார்க்கிறேன். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பைபிள்ல, இந்த பெயருக்கு என்ன அர்த்தம் பைபிள்ல என்று ஆராய்ந்து பார்க்கிறேன். இதுதாங்க இன்னைக்கு சபைக்கு தேவை, நமக்கு தேவை. எதுவரைக்கும் நம்ம உணர்வில்லாமல் இருக்க போறோம்? எதுவரைக்கும் தரிசனம் இல்லாமல் வாழ போறோம்? எதுவரைக்கும் நாம் கர்ப்ப வேதனையற்றவர்களாய் வாழ போகிறோம்? கர்ப்ப வேதனையோடு பிள்ளை பெற்ற சகோதரிகளே, தேசத்தை குறித்த கர்ப்ப வேதனை ஏன் இன்னும் நம்மை பட்சிக்கவில்லை? சபைகளை குறித்த கர்ப்ப வேதனை நம்மை ஏன் பட்சிக்கவில்லை? இயேசு கிறிஸ்து சொன்னாரே, இந்த தேவாலயத்தை பார்த்து என்னை பட்சிக்கிறது என்று சொன்னாரே, அது கல்லர் குகையாய் இருக்கிறதை பார்த்து என்னை பட்சிக்கிறது என்று சொன்னாரே. அப்படின்னு அர்த்தம் என்ன? என்னை சுக்கு நூறாக உடைக்கிறது, தூளாக போகிறது. நெருப்பப்பட்ட மெழுகு கரைகிறது போல என் வாழ்க்கை, என் ஆலயம் சீர்கெட்டிருப்பதை பார்த்து நான் கதறுகிறேன், அழுகிறேன். சவுக்கை உண்டு பண்ணி அங்கே விற்கிற எல்லாவற்றையும் விரட்டி எடுத்து ஆலயத்தை சுத்தம் செய்தாரு. அந்த உணர்வுள்ள ஒரு அபிஷேகம் இன்றைக்கு சரீரமாகி இந்த ஆலயத்தில் நமக்கு ஏன் இல்லை என்பதை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். எத்தனை முறைங்க நம்ம செபிக்கிறோம்? சாப்பிடுற பொருள் சுத்தமா இருக்குன்னு நினைக்கிறோமே, குடிக்கிற தண்ணி சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறோமே, குடிக்கிற பால் கலப்படம் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறோமே, நம்ம சாப்பிடுற பொருளுங்களை கலப்படம் இல்லாம இருக்கணும்னு விரும்புறோமே. அப்ப நீங்களே நானே கலப்படமா இருக்கலாமா? நீங்களே நான் உலகத்தையும் பாவத்தையும் இயேசுவையும் ஒன்றாக வைத்துக் கொண்டிருக்கலாமா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழலாமா? நல்லா சம்பாதிங்க, நல்ல வீடுகளை வாங்குங்க, கட்டுங்க. ஆனா உங்க ஆத்மா பாரத்தை இழந்துடாதீங்க. தயவு செய்து உங்க விண்ணப்ப ஜபத்தினாலும் உங்கள் ஸ்தோத்திர ஜபத்தினாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. தேசத்தில் இருக்கிற மிஷனரிகளுக்காக அழுங்க.
மிஷனரி ஊழியங்களுக்காக அழுங்க. நமக்கு இந்த வாரம் 8, 9, 10 24 வருஷங்கள் சபை தொடங்கி 24 குடும்பம் கூட கர்த்தருக்குள் ஸ்திரமா இல்லையேங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்குது. என் உள்ளத்தை அது கசக்கி பிடிகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சும்மா இருந்தால் தேவனுடைய கோபாக்கினை நம் மீது வரும். ஜெபம் பண்ணணும், விண்ணப்ப ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திர ஜெபம் பண்ணணும், துதி ஆராதனை செய்யணும், விண்ணப்பங்களினாலே உதவி செய்யணும். அதுதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் பவுல் தெளிவாக சொல்லுகிறார் அல்லவா, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள், ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆள மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். ஆகவே ஜபத்திலே எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஜபத்திலே மிஷனரிகளுக்கு உதவி செய்யுங்க, ஜபத்திலே சபையில் இருக்கிற வாலிபர்களுக்கு உதவி செய்யுங்க, குடும்பங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க ஜபம் வல்லமை உள்ளது, உங்க ஜபம் பல கோடிகளை பார்க்கலாம் உயர்ந்தது, உங்க ஜபம் உயரமான பில்டிங்குகளை பார்க்கலாம் மகா உயரமானது. ஜபம் செய்யுங்கள், ஜபத்திலே ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்று உங்கள் பாதங்களை பிடித்து மன்றாடி கெஞ்சுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தைரியமாய் செவியுங்கள். தாவீதின் குடும்பத்தின் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் விண்ணப்பத்தின் ஆவியையும் கிருபையின் ஆவியையும் ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, எங்க மேல ஊற்றுங்கப்பா, வல்லமையை ஊற்றுங்கப்பா என்று கதறி செபியுங்கள். கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.